உங்களுக்கு அந்த ஆவியே தெரியும்னு நினைக்கிறேன். செல்ஃப் மேக்கப்புக்கு ப்ரஷ் வந்து நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். செல்ஃப் மேக்கப்புக்கு எப்பயுமே நான் இந்த ஸ்பாஞ்ச் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். பாடி வாஷ் போட்டு வாஷ் பண்ணி வச்சிருவேன். அப்புறம் இப்படி ஹாட் வாட்டரில் டிப் பண்ணுவேன். 2 hours இதை டிப் ஆகிட்டு அப்புறம் திரும்ப எடுத்து இதை பிழிஞ்சிட்டு அப்புறமா தான் நான் மேக்கப் யூஸ் பண்ணுவேன். இந்த ஸ்பாஞ்ச் ஆல்ரெடி ரெடியாக 2 hours அந்த ஹாட் வாட்டரில் டிப் ஆகிட்டு ரெடியாக இருக்குன்னா இந்த ஸ்பாஞ்ச் வச்சு தான் பண்ணுவேன். நான் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா அந்த லாக்மே மவுஸ்க்கு அடுத்து டைம் இருக்குன்னா மட்டும் இதை யூஸ் பண்ணுவேன். இது வந்து மெப்ளின் பிராண்டுடைய 16 hours ஸ்டேவாக இருக்கக்கூடிய ஃபிட்மி ஷாப்பில் நான் 649க்கு வாங்கியிருக்கேன். ஆன்லைனில் லிங்க் இருக்குன்னா நான் அட்டாச் பண்ணுறேன். வேணும்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ப்ராடக்ட்டை போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வேணும்னா மட்டும் ப்ராடக்ட் வாங்குங்க, நான் லிங்க்கில் ஆட் பண்ணுறேன், டேகிங்கில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. வேணான்னா காசு வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ வந்து நான் ஆல்ரெடி மைக்ரோ பிளேடிங் போட்டிருக்கேன். ஸோ நான் வந்து என்ன பண்ணலாம், ரொம்ப கம்மியாக கேப் மட்டும் ஃபில் பண்ணால் போதும், அதுவே க்யூட்டாக தான் இருக்கும். புரியுதா? ஸோ அதுக்கு மேலே நான் பண்ணணும் அவசியம் இல்லை. கேப் மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு இப்படி ப்ரஷ் பண்ணுறேன். ப்ரஷ் பண்ணும்போது என்ன ஆகுனா நான் ஃபீல் பண்ணியிருக்கான்னு தெரியாது, அது ஒரு நேச்சுரலாக முடி அங்கே இருக்க மாதிரியே தெரியும். ஸோ அவ்வளோதான். எனக்கு நேச்சுரலாகவே கடவுள் வந்து இயற்கையில் இவ்வளோ நல்லா தான் கொடுத்துருக்காரு. அது மேலும் நான் மைக்ரோ பிளேடிங் அப்படின்ற ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து இன்னும் க்யூட்டாக தான் வச்சுருக்கேன். சச்சடா, ஐலைனர் போட்டாச்சு. ஆஃப் காஜல் போட்டால் ரொம்ப பிடிக்கும். மேலே ஃபுல்லாக போடணும், கீழே ஆஃபாக போட்டால் எனக்கு ரொம்ப இஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த ஆஃப் காஜல் வந்து ஒரு ஒரு க்யூட்டான ஒரு லுக்கை க்ரியேட் பண்ணும் ஆஃப் காஜல். ஸோ டுடே லைவ் லுக், லைவ் மேக்கப் எல்லாமே வந்து இதில் கொஞ்சம் மேக்கப் உடைய ப்ராடக்ட்ஸ் மெத்தட்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். இந்த அவுட்ஃபிட் தான் இன்னைக்கு என்னுடைய லைவ் அவுட்ஃபிட்டாக நான் எடுத்திருக்கேன். ஒரு கொரியன் பேண்ட்டுக்கு மேலே ஒரு கொரியன் டாப்பு, அழகாக ஒரு ஷார்ட்டான ஒரு ஷர்ட் போட்டு ஷார்ட்டான ஒரு டாப்பு. ஸோ இதுதான் என்னுடைய அவுட்ஃபிட்டாக டுடே நான் வந்து லைவுக்கான அவுட்ஃபிட்டாக எடுத்திருக்கேன். ஸோ நான் வீட்டில் இருக்கும்போது இல்லைனா வெளியில் கடைக்கு போகும்போது இப்படி வந்து ஆஃப் சைடு மட்டும் இன் பண்ணுவேன். அது ஒரு நல்ல க்யூட் லுக் கொடுக்கும். ஆஃப் சைடு ஹின் பண்ணுவேன், ஆஃப் சைடு அப்படியே விட்டுருவேன். இல்லை சம்டைம்ஸ் ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாகவே வந்து இப்படி டக்கின் பண்ணுவேன். இந்த லுக் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. எனக்கு ஹவு டு ஐ எக்ஸ்பிளைன், ஐ டோன்ட் நோ. இந்த லுக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கம்ப்ளீட் மேக்கப் வீடியோ வேணும்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி லாங் வீடியோ போயிட்டு பாருங்கள். வேற ஒரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது தேஜாஸ்ரீ என்கிற அஸ்வினியா சீதாராமன். நமது பயணம் தொடரும்.